அஸ்ஸலாமு அலைக்கும். செம்பருத்தி பூவை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டிஷ்னர் தான் செய்ய போகிறோம். எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் இந்த செம்பருத்தி கண்டிஷ்னர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பூவாக இருக்கணும். காஞ்ச பூலாம் யூஸ் பண்ணக்கூடாது. காஞ்ச பூவை யூஸ் பண்ணால் அந்த கலர் கிடைக்காது. நீங்கள் நாளைக்கு கண்டிஷ்னர் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு அந்த செம்பருத்தி பூவை பறித்து அந்த ஸ்டெம்மையும் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த காம்பையும் பிச்சு எடுத்துகிட்டு ரன்னிங் வாட்டரில் கழுவாமல் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த பவுலில் இருக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் போல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 20 செம்பருத்தி பூ இருக்கும். அதையும் இதில் சேர்த்து மூடி அப்படியே வச்சிடலாம். மறுநாள் காலையில் எடுத்துகிட்டேன் பாருங்கள். அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி எப்படி இருக்கு பாருங்கள். கலரே அழகான ரெட் கலரில் இருக்குது. சூப்பர் கலராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், செம்பருத்தியோட ஒரிஜினல் கலர் வந்து அந்த தண்ணியில் இறங்கிருச்சு பாருங்கள். செம்பருத்தி பூவில் அந்த ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லை பாருங்கள் வடிஞ்சிட்டே இருக்குது. அதை நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வந்து அந்த பூ சக்கை இருக்குல்ல, அதை தூர போட்டுறாதீங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் நாட்டு ரோஸ் போடுறேன். நாட்டு ரோஜா பூ. இது வந்து நம்ம வீட்டில் பூத்த பூ தான். இந்த பூவை வந்து நான் ஒரு 2 பூ சேர்த்துக்கிறேன். ரோஜா பூ சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் பன்னீர் ரோஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் பயோ என்ஜிஎம் போட்டு பாதாம் பிசின் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாதாம் பிசின் செஞ்சு ஒரு 10 டேஸ் இருக்கும். ஆனால் இது கெட்டு போகாது. ஏன்னா பயோ என்ஜிஎம் போட்டதுனால. இதில் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே பாதாம் பிசினை வந்து நீங்கள் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி அப்படி இருக்கட்டும். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியால் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகாது. அதனால் நான் பிளெண்டர் எடுத்துட்டேன். இந்த பிளெண்டரை வச்சு மிக்ஸ் பண்ணால் நல்லா ஈவனாக எல்லா இடம் மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கண்டிஷ்னரும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இது வந்து ரோஸ்மெரி ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 ml போல் பயோ என்ஜிம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்த அன்றைக்கி கெட்டு போகாமல் நமக்கு 6 மாதத்துக்கு இருக்கும். இப்போ இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பாருங்கள். கெமிக்கல் கலந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே சூப்பராக கண்டிஷ்னர். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.